அஸ்ஸலாம் வலைக்கும் வியூவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இங்கே எல்லாரும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி ஒரு சண்டே விலாக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி என்ன ரெசிபீஸ் அப்படின்னு பார்க்கலாம். அப்புறம் ஈவினிங் வேலூர் எக்ஸிபிஷனுக்கு போயிருந்தோம். அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சண்டேனால் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்துட்டு எல்லா ஒர்க்கும் பார்த்தாச்சு. டீ போட்டும் கொடுத்து எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மசாலா சேமியா செய்யலான்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த நான்ஸ்டிக் தீப் கடாய் இப்போ ரீசெண்டாக வாங்கின கடாய். இது பார்த்திங்கன்னா 3mm திக்னஸ் இருக்குது. 3.5 லிட்டர் குவாலிட்டி இருக்குது. இதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா 450 ருபீஸ். இப்போ ரீசெண்டாக தான் வாங்கினேன். லோக்கலி அவைலபிள் ஷாப்பில் தான் இது வாங்கினேன். இப்போது அண்ணா அண்ணி விஷாரம்லேருந்து வந்திருந்தாங்க. அவங்க இங்கேயே ஸ்டே பண்ணியிருந்தாங்க. ஸோ நானும் அண்ணி தான் சேர்ந்து இந்த சேமியாவை செஞ்சிட்ருந்தோம். இந்த ரெசிபி ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். தெரியாதவங்க இந்த வீடியோவில் பார்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு 2 சாப்டு ஆனியன் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அப்புறம் 1 க்ரீன் சில்லி. அது நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆன ஒன்றே ஆனியன். நான் கொஞ்சம் கொரியாண்டர் ஆட் பண்ணியிருக்கேன். புதினா இல்லாமல் சேமியா இது செஞ்சுருக்கேன். அப்புறம் ஒரு 4 டொமேட்டோ கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். அப்புறம் ஸ்பைசஸ் 1/2 ஸ்பூன் டர்மெரிக் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற நீங்கள் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இது ஸ்பெஷலாக ஒரு 2 ஸ்பூன் நூடுல்ஸ் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆட் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அந்த ஸ்மெல் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அப்புறம் இது நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் 1:2 ரேஷியோ இல்லாமல் இப்போ நான் அந்த 1 சுவை சேமியாவுக்கு 1 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு சேமியா ரோஸ்ட் பண்ணி கூட செஞ்சாலும் சாஃப்டாக இருக்கும். அன்றைக்கி கொஞ்சம் டைம் இல்லை, இயர்லியாக செய்யணும்னு சொல்லிட்டு நான் அப்படியே தான் சேர்த்துருக்கேன். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா டேஸ்டியான சேமியா ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலி எப்போவுமே இட்லி தோசை தான் செய்கிறோன்னு சொல்லிட்டு சரி இன்றைக்கி சேமியா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிரேக்ஃபாஸ்ட்க்கு ரெடி பண்ணிட்டேன். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் 10 மினிட்ஸில். ஃபைனலாக கொரியண்டர் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. அப்புறம் எல்லோரும் ஃபேமிலியோடு உட்காந்து எங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிட்டோம், அல்ஹம்துலில்லாஹ். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் பூ வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன், பூ கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு பூ கட்ட அவ்வளோவா தெரியாது, தெரிஞ்ச அளவுக்கு கட்டிகிட்டு இருந்தேன். யார் யாருக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் பூ கட்டுறது பிடிக்கும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே போல் பசங்க எல்லாரும் விளையாடிட்டு இருந்தாங்க. நாங்கள் கிச்சனுக்கு வந்தாச்சு, லன்ச் ரெடி பண்ணேன். அண்ணி தான் இன்றைக்கி ஸ்பெஷல் லன்ச் பிரியாணி செய்ய போகிறாங்க. 1.5 kg சிக்கன் தம் பிரியாணி தான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. சிக்கன் பிரியாணி ரெசிபி ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். சரி இது அன்னி ஸ்டைல் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இவங்க 8 சாப்டு ஆனியன் ஆட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஆனியன் ஆட் பண்ணோடனே இவங்க 2 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிட்டாங்க கலருக்காக. சரி நேச்சராக கலர் இருக்கணும் பிரியாணிக்காக. இப்போவே ஆயில்லையே சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் 3 க்ரீன் சில்லிஸ் 4-5 க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அக்கா தான் 1 kg சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி கொடுத்தாங்க. அதுவும் இதில் சேர்த்தாச்சு. இப்போது இந்த சிக்கன் கூட அந்த ஆயில் அப்புறம் ஆனியன் எல்லாமே மசிஞ்சு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து அவங்க ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்காங்க. இதை ஒரு 10 மினிட்ஸ் விட்ட உடனே அதுக்கப்புறம் ஒரு 6 டொமேட்டோவை கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஒரு 1/2 லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. 200 ml கர்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இவங்க இதில் எக்ஸ்ட்ரா என்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னா கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்காங்க. நான் எப்போவுமே பட்டை லவங்கம் அப்படி தான் ஆட் பண்ணி போடுவேன். இவங்க அதுவும் சேர்த்துருக்காங்க. கரம் மசாலாவும் அன்னி கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃப்ளேவர் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆட் பண்ணிட்டாங்க. அப்புறம் இது நல்லா மசிஞ்சு ஒரு 20 மினிட்ஸ் நல்லா மசிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் 1:2 ரேஷியோவில் வாட்டர் ஆட் பண்ணி ஃபைனலாக 1/2 hour ஊற வச்சுருந்தேன் புல்லட் ரைஸ் தான் இன்றைக்கி எடுத்திருக்கோம். அதை தான் சேர்த்து ஒரு 20 மினிட்ஸ் தம்க்கு விட்டாச்சு. அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா டேஸ்டியான சிக்கன் தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அந்த கரம் மசாலா ஃப்ளேவர் அப்படியே அந்த வீடு ஃபுல்லாக ஃப்ராக்ரன்ஸ் சூப்பராக இருந்துச்சு.
எங்கள் மதர் இன்லா தான் எல்லாருக்கும் சர்வ் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. அல்ஹம்துலில்லா அண்ணா அண்ணி அப்புறம் நாங்கள் அக்கா எல்லாரும் சேர்ந்து எங்கள் லஞ்சை வந்து சூப்பராக முடிச்சாச்சு. அப்புறம் ஜயான் குட்டி வந்து ஹார்ஸில் உட்காந்து விளையாடிட்டே இருந்தான். எல்லாரும் வீட்டில் இருந்தால் அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிடுவான். யாரும் இல்லாதப்போ தான் ரொம்ப வந்து அவனுக்கு இரிட்டேஷன் ஆகிடும். ஸோ ஜாலியாக ஹாப்பியாக விளையாடிட்டு இருந்தான். சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே டீ போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டீ போட்டு குடிச்சாச்சு எல்லாரும். அப்புறம் கொஞ்சம் நேரம் டெரேஸ்க்கு போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம். செம்மையாக காற்றடிச்சிச்சு. மழை வரப்போகுது தான் நினைக்கிறேன் அநேகமாக. அப்புறம் எல்லா குழந்தைங்களும் அடம் பிடிச்சிட்டாங்க எங்கேயாச்சும் வெளியில் போகணுன்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு இவங்க எல்லோரும் கிளம்பியாச்சு. அண்ணா அண்ணி எல்லோரும் நாங்கள் ஆட்டோவில் தான் கிளம்பிகிட்ருக்கோம். வெளியூர் எக்ஸிபிஷன் தான் போயிட்டுருக்கோம். ஜயானுக்கு ஒரே ஹாப்பினஸ். வெளியில் போனாலே அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஆனால் அங்கே போனப்போ மழை ஆல்ரெடி பேஞ்சிருந்துச்சு. ஸோ அங்கே எல்லாமே வந்து மெஸ்ஸியாக இருந்தது. சரின்னு சொல்லிட்டு இந்த இயர் தீம் பார்த்திங்கன்னா டைனாசர் வேர்ல்டு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ கிட்ஸ்க்கு ஒரு நல்ல பிளேஸ் அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலி எனக்கு போரியாக தான் இருந்துச்சு. அங்கே என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ஒரு ஈகல் பிக் இருந்துச்சு. அது ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. அப்படியே வந்து சைட் பை சைட் போயிட்டு டிக்கெட் வாங்கிட்டு வந்தாச்சு. எங்கள் அண்ணா தான் எல்லாருக்கும் டிக்கெட் வாங்கிட்டு வந்தாங்க. அப்புறம் பர் ஹெட்க்கு 50 rupeesனு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் இருந்துச்சு. அப்புறம் அங்கே மெயின் ஸ்டார்டிங்லேயே வந்து ஃப்ரீ ஃபிஷ் வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுவும் வாங்கிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு ரைட் பக்கம் போயாச்சு. ரொம்ப பெரிய ரைட்ஸ்லாம் இருந்துச்சு. கப் அண்ட் சாசர், ரோலர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் வந்து எந்த ரைட்லேயும் உட்காரல. எனக்கு ரைட்ஸ்னாலே பயம். ஸோ இந்த ரைட் பார்த்திங்கன்னா பார்க்கவே ரொம்ப இதுவாக இருந்துச்சு. ஸோ எல்லாம் குழந்தைங்களை எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் ரைட்ஸில் உட்கார வச்சாச்சு. அப்புறம் இந்த வாட்டர் போட்டில் தான் எல்லா பசங்களையும் உட்கார வச்சோம். கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் கிட்ட வந்தாச்சு. இந்த கேக்ஸ், பாப்கார்ன், ஸ்வீட் கார்ன், பானிபூரி, பாவ் பாஜின்னு சொல்லிட்டு, பஞ்சு மிட்டாய்னு சொல்லிட்டு எல்லா லோக்கலி அவைலபிள் எல்லா ஸ்நாக்ஸும் அங்கே இருந்துச்சு. அப்புறம் எக்ஸிபிஷன்னாலே ஸ்பெஷலான அப்பளம் தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும். ஆளுக்கு ஒரு அப்பளம் வாங்கி சாப்பிட்டாச்சு. அப்புறம் இந்த மிளகா பஜ்ஜி டேஸ்ட்டு செம்மையாக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக பானிபூரி சைடு வந்தாச்சு. பானிபூரியில் யார் யாருக்கு மசாலா பூரி பிடிக்கும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிகாஸ் இட்ஸ் மை ஃபேவரட். அப்புறம் பாவ் பாஜி இருந்தது. எல்லாம் ஆளாளுக்கு ஒன்று ஒன்று டேஸ்ட் பண்ணிட்டோம். அப்புறம் இது டிஃப்ரெண்ட்டாக ஒரு பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் ரோல் நாங்கள் இருந்துச்சு. மயனஸ் போட்டு சூப்பராக இருந்துச்சு. சரி அது நான் ஒன்று வாங்கி டேஸ்ட் பண்ணேன். ஃபைனலாக இந்த டெக்கரேஷன்ஸ், ஃப்ளவர்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ், அப்புறம் அனிமல்ஸ், பேர்ட்ஸ் வச்சு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுவும் அட்ராக்டிவாக இருந்துச்சு. கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். ஜூலை 27 வரைக்கும் தான் இந்த எக்ஸிபிஷன் ஓப்பனில் இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. என்ன ஜயானை தூக்கிட்டே இருக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. மற்றபடி இவங்க தான் தூக்கிட்டு வந்தாங்க. மற்றபடி கொஞ்சம் நல்லா பார்க்க நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அன்றைக்கி நாங்கள் போனப்போ செம்மையாக க்ரௌட் இருந்துச்சு. ஸோ வீக்கெண்டில் போகாதீங்க, ஒர்க்கிங் டேஸில் வேணால் நீங்கள் போய் ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சோஃபாஸ், ஃபர்னிச்சர் எல்லாமே சேல்ஸ்க்கு வச்சுருந்தாங்க. எல்லாமே 80% ஆஃபர், 50% ஆஃபரில் தான் இருந்துச்சு.
அப்புறம் வெளியில் வந்தால் ரீடிங் புக்ஸ், ஸ்டோரி புக்ஸ், அனிமல்ஸ், அப்புறம் கிட்ஸ் புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புக்ஸ் இருந்துச்சு. ஃபைனலாக அவ்வளோதான், எல்லாமே விசிட் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டோம். ஃபேமிலியோடு போகிறதே ஒரு தனி ஹாப்பினஸ் தான். யார் யாருக்கு ஃபேமிலியோடு வெளியில் போகிற அவுட்டிங் பிடிக்கும்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் எங்கள் சண்டே இப்படி தான் போச்சு. ஹாப்பியோட உங்கள் சண்டே எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் அண்ட் வீடியோஸோட பார்க்கலாம்.